வந்தா என்ன பண்ணுவேன்? கோர்ட்டுக்கு வந்தா என்ன பண்ண முடியும்? கப்பது அவனை மறக்காம நாங்க ரவுடியா? எங்களை எப்படிங்க அப்படி சொல்லலாம்? கோர்ட் வாசலில் நடந்த பரபரப்பு. வழக்கறிஞர்களுக்கும் கட்சியினருக்கும் நடந்த அதிரடி வாக்குவாதம். திருச்சி ஸ்ரீரங்கத்துல 2006ஆம் ஆண்டு பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பா இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் உட்பட 8 பேர் மேல ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கு விசாரணைக்காக திருச்சி கோர்ட்டுக்கு அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோர் ஆஜராயிருக்காங்க. விசாரணை முடிஞ்சு வெளியே வந்தப்போ கோர்ட் வளாகத்துல தங்களுக்குள்ள போட்டோஸ் எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது. அப்போ அந்த வழியா வந்த வக்கீல் ஒருத்தர் கோர்ட் வளாகத்தை பிரச்சார களமா மாத்தக்கூடாது என்ற மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணதா சொல்லப்படுது. சில வழக்கறிஞர்களும் சேர்ந்துக்க, இன்னொரு பக்கம் இந்த கட்சியினரும் சேர்ந்துக்க கோர்ட் வளாகத்துல பரபரப்பான வாக்குவாதம் போயிருக்கு. எங்களை பார்த்தா ரவுடிங்க மாதிரியா தெரியுது, எப்படி அந்த வார்த்தை உபயோகிக்கலாம், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் அவர்கள் கோர்ட்டுக்குள்ள போயிட்டு நீதிபதி கிட்ட புகார் கொடுத்தாரு அப்படின்னும், அதுக்கப்புறமா பாதுகாப்பா கட்சி நிர்வாகிகளை அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பான சூழல் இருந்துச்சு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.